எங்களோட தான் சார் நல்லா இருக்கும். திடீர்னு போடுங்க சார். பச்சி தான் சார் நிறைய திருட்டான். நம்ம அரசு மருத்துவமனை இருக்கு. நான் கூட்டிட்டு போய் நான் பாக்குறேன். நீங்க வந்து நீங்க பாருங்க. இங்கேயே இருந்தா அவனை பார்த்து கூட்டிட்டு நம்ம 2 பேரும் அவங்க எல்லாம் இங்க இருக்கட்டும். நம்ம 2 பேரும் அவனோட போயிட்டு வருவோம். என்ன சொல்றாங்கன்னு பாத்துட்டு அவன் சொல்லுவாரு. நான் போய் பாத்துட்டு வரேன். அங்கேயே நின்று இங்க வா. உள்ள டெஸ்ட் பார்க்க நீ ஏன் கூட போய்கிட்டு இருக்க? அவருக்கா திட்டுறாருல்ல சாரு. பாத்துட்டு வந்துட்டேன். இருக்குது இருந்தாலும் மருத்துவ பரிசோதனை மூலமா தான் தெரியும் சொல்லிருக்காங்க. அப்படி இருந்து நினைச்சேன் சார். அவன் டீ அதிகமா குடிக்கிறாங்க. காபி தான் சார் குடிப்பான். இல்லம்மா அதனால இல்லம்மா, வேற வியாதி இருக்கு. அதாவது பால்வினை நோய் வந்ததுன்னா இப்படிதான் அறிகுறி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆமா சார், கேள்விப்பட்டிருக்கேன் சார். அதனால அந்த அறிகுறி எப்படி இருக்கும், ஆண்களுக்கு எப்படி இருக்கும், பெண்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி கொஞ்சம் ஐயா விளக்கமா சொல்லுவேன் சார். பெண்களுக்கு அது எனக்கே தெரியும் சார். போன வாரம் நான் வள்ளிய கூட்டிட்டு போனேங்க. இந்த மாதிரிதான் அவளும் அடி வயிறு வலிக்குதுன்னு சொல்லிட்டாளா, அதனால பயந்து போய் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிறப்புறுப்புல புண்ணு இருந்தாலோ, வலியுடன் கூடிய புண்ணு இருந்தாலோ இல்லைனாலோ பெண்களுக்கு, குறிப்பா பெண்களுக்கு தான் சொல்றேன் நான், சரிங்களா? அடிவயிறு கனமா இருந்து வலி இருந்தாலோ, வெள்ளைப்படுதல் துர்நாற்றத்தோட இருந்தாலோ, சிறுநீர் கழிக்கும் போது வலி அல்லது எரிச்சலோட கூடிய பிரச்சனை இருந்தாலோ, அதே மாதிரி இந்த உடனடியா அரசாங்க மருத்துவமனைக்கு போய் இத ரத்த பரிசோதனை பண்ணி பார்த்துக்கிட்டோம்னா இந்த பால்வழி நோயில இருந்து நம்மளை காப்பாற்றிக்கலாம்னு சொன்னாங்க சார். நான் சொல்றேன் ஐயா, ஆண்களுக்கு பால்வழி நோய் வந்தால் என்ன அறிகுறின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்குறி சுற்றிலும் புண்கள் இருக்கும், சீழ்வடையும், அடிவயிறு வலிக்கும், சிறுநீர் கழிக்கும் போது எரிச்சல் இருக்கும், நெறி கட்டுதல் இருக்கும்,